Hello guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசிக் ரூல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இன் எஸ்டி எஸ்டினா ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம GX Works 2ல் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க, அப்படிலாம் ப்ராஜெக்ட் போய்ட்டு நியூ கொடுத்தீங்கனாலும் இந்த விண்டோ வரும். ஸோ இந்த இடத்துல ப்ராஜெக்ட் டைப்பில் சிம்பிள் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு லேடர் SFCன்னு சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜ் தான் கிடைக்கும். நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறது ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட்டில். ஸோ அதனால் ஸ்ட்ரக்சர்டு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே நிறைய லாங்குவேஜ் வந்துருக்கும். லேடர் ST SFC ஸ்ட்ரக்சர்டு லேடர் FBD இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் நாட் ஸ்பெசிஃபைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். இப்போது ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், பேசிக் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் ப்ராஜெக்ட் விண்டோ. நம்ம இங்கே தான் வந்து நம்மளுடைய கோடை வந்து ரைட் பண்ண போகிறோம். இங்கே வந்து லேபிள், இந்த லேபிளில் வந்து நம்ம இந்த கிளாஸில் வேரியபிள் கான்ஸ்டன்ட், வேரியபிள் ரிட்டைன், இந்த மாதிரி 3 டைப் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வேணால் நீங்கள் டிக்ளேர் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு எப்படி ஆன் பண்ணுறது, சிமுலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் அவுட்டு x0, y10 சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவுட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனு, இது ரெண்டுமே ஆர்குமெண்ட்டு x0வும் y10ம், செமிகோலன்றது எண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இது கமா. எப்போ x0 ஆன் ஆகுதோ அப்போ y10ன்றது ஆன் ஆகும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், an instruction defines the operation to execute. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்னா வந்து என்ன ஆப்ரேஷன் நடக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ரிட்டன் இன் parenthesis ஆஃப்டர் an instruction. அதாவது ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா அவுட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பராமீட்டர்ஸ் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆர்குமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப் வேரியபிள்ஸ், அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இந்த ஆர்குமெண்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கலாம்னா வேரியபிள்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம், அப்படிலாம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், அப்படியெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த கமா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் வித் கமாஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம பிரிக்கணும் அப்படின்னா கமாஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் வந்து அதை பிரித்து இது x0னா இது இன்புட், y10னா அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். கமா கொடுக்கலையே அப்படின்னா இது ரெண்டுமே என்னன்னே தெரியாமல் உங்களுக்கு வந்து எரர் வரும், கம்பைலே பண்ண முடியாது. ஓகே, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, the one line shown above represents one statement. Each statement ended with a semicolon. A program is written by combining statements. அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து முடிக்கணும் அப்படின்னா செமிகோலன் வச்சு தான் முடிக்கணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி செமிகோலன் வைக்கலன்னா உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றாயிட்டு உங்களால் வந்து எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா IO கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். நம்ம இது இப்போ வந்து அவுட் x0 y10 இதை கொடுத்து பார்க்கலாம். ஓகே, அவுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் x0, y5 க்ளோஸ் ப்ராக்கெட், இங்கே செமிகோலன். ஓகே, இதுதான் நம்மளோட அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இதை கம்பைல் பண்ணுங்க, எஸ் கொடுத்துருங்க. ஓகே, கம்பைலரில் 0 வந்துடுச்சு. இப்போ நான் பாருங்கள், இந்த இடத்துல நான் இதை எடுத்துடுறேன். இப்போ இதை கம்பைல் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் 2 எரர் வந்திருக்கு. என்னென்னா அவுட் cannot have one arguments. இப்போ இந்த அவுட்ன்றது இந்த கமாண்ட்ஸ் போடாதனால இது வந்து ஒன்றா எடுத்துக்கிச்சு. அதனால அவுட் வந்து ஒரு ஆர்குமெண்ட்னால ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அன்டிஃபைன் லேபிள் x0 y5 is being used. இது வந்து ஒரு லேபிளாக எடுத்துக்கிச்சு ப்ரோக்ராமிங்கில் வந்து சாஃப்ட்வேர் வந்து. ஸோ இதை வந்து டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் வந்து கமா கொடுத்துட்றேன். கமா கொடுத்துட்டு கம்பைல் கொடுக்குறேன். இப்போ அந்த எரர் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போது செமிகோலன் எடுத்துடுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு எரர் வந்திருக்கு, cannot find செமிகோலன் in a statement அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு செமிகோலன் இங்கே வரணும். இப்போ கம்பைல் பண்ணுறேன். இப்போ சிமுலேஷன்.
ஓகே, சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள் x0 y5. இப்போ x0 டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மாடிஃபை வேல்யூ வரும். இப்போ நான் x0 வந்து மாடிஃபை பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஒய்ஃபை ஆன் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணுறேன், ஒய்ஃபை ஆஃப் ஆகிடுச்சு. இந்த ப்ளூ கலரில் மாறுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு ஆன் ஆஃப் இதில் ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட்டில். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு இன்புட் வந்தோடனே ஒரு அவுட்புட் ஆன் ஆகுது, அந்த இன்புட் ஆஃப் ஆனதும் அவுட்புட் ஆஃப் ஆகிடுச்சு. இது வந்து அவுட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்து the next example illustrates a program that uses an assignment statement. அதாவது D10க்கு இந்த 5ன்ற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து இனிஷியல் வேல்யூவாக வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இந்த கோலன் ஈக்குவல் டுன்றது என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஆக்ட் ஆகுது. ஓகே, note that a colon is placed to the left of the equal sign. Okay, an assignment operator assigns the right side value to the left side. Okay, so இப்போ இங்கே இன்னொன்று சொல்லியிருக்காங்க, adding a command to a program makes an operation more understandable. Enclose commands between two asterisks. ஸோ இந்த ஆஸ்ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதோட ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் மூலிமா நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம 5ன்ற வேல்யூ மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க assigns the constant 5 as the initial value அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இதை பண்ணுவோம். நெக்ஸ்ட் லைன் D10க்கு கோலன் ஈக்குவல் டு 5, ஸோ செமிகோலன். இப்போ இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட், இங்கே வந்து ஆஸ்ட்ரிக்ஸ், அதை போட்ட உடனே நம்மளுக்கு இந்த க்ரீன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ பிளாக்ல இருக்குது. ஸோ நார்மலாக இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாறாது. அதாவது இப்போ ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தாலும் மாறாது. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்து அசைனிங் ஜஸ்ட் நான் உங்களுக்கு assigning 5 to the register அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கமாண்ட் ரைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து அது கொடுக்காம க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்து நம்ம கமாண்டை வந்து பண்ணிட்டோம். ஸோ இதை பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரியும் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியாக புரியும், மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இதை கம்பைல் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து D10 நம்ம செக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் 5ன்ற வேல்யூ D10ல இருக்குது. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நான் வந்து D10 இருக்குது, இங்கே நம்ம வேல்யூ மாத்திரம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு இங்கே நோ சேஞ்சஸ், ஸ்டில் D10ல 5 இருக்குது. ஏன்னா அந்த D10ல 5ன்றது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இது வந்து ஈக்குவல் டு இருக்குது, மல்டிப்ளை இருக்குது, டிவிஷன், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே பண்ணுறது வந்து அசைன் பண்ணுறோம், வேல்யூஸை எப்படி அசைன் பண்ணுறது ஒரு ரெஜிஸ்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் நோட்டேஷன் சொல்லியிருக்காங்க. நியூமெரிக்கல் நோட்டேஷனில் இப்போ இந்த D10க்குமே நம்ம வந்து இந்த மாதிரி டேட்டா டைப்ஸில் வந்து நம்ம வந்து வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ பைனரி நம்பர் அப்படின்னா இங்கே பாருங்கள் 2 ஆஷ்ன்னு சொல்லிட்டு 1010 இந்த மாதிரி கொடுக்கணும். ஆக்டல்னா 8ன்னு கொடுக்கணும். டெசிமல் டைரக்ட் இன்புட்னா 26 நம்ம கொடுத்துக்கலாம். எந்த ஒரு இதுவுமே இல்லை, சிம்பிள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது டெசிமலில் டைரக்ட் வேல்யூ எடுத்துக்கும். அப்படி கேன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது கான்ஸ்டன்ட்ல டெசிமல். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாடெசிமல். எக்ஸாடெசிமல் 16 ஆஷும் கொடுக்கலாம், அப்படின்னா H மென்ஷன் பண்ணியும் நம்ம அந்த நேம் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். அடுத்தது பிட் நோட்டேஷன். பிட் நோட்டேஷனில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னா x0 இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து 1 ஆகிடும், அதாவது ட்ரூ ஆகிடும். ஸோ நம்ம ட்ரூன்னு கொடுக்க முடியும், 1ன்னு கொடுக்கலாம். இதுக்கு சமமான இன்னொன்று என்னன்னா ட்ரூ. அதே மாதிரி 0ன்னு கொடுக்கலாம், இதுக்கு சமமானது ஃபால்ஸ். இது ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு பிட்டை வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் சீக்வன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.